அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சோயா வச்சு ஒரு செம்மையான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ண போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை ஹாட் வாட்டரில் ஊற வைக்க போகிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் சோயா தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஹாட் வாட்டரில் ஊறட்டும். ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம வேறு எதை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம சோயா பால்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் அது செம்மையான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வெஜிடேரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மட்டன் ஃப்ளேவர்லேயே இருக்கும். நம்ம கோலா உருண்டை அந்த குஃப்தாலாம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஸ்நாக் டைமில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் கூட இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா கொஞ்சம் வறுப்பட்டக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி 4 பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 4 இன்ச் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. நல்லா தோல் நீக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சோயா சங்க்ஸ், அதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப அரைக்க தேவையில்லை, லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் அரைக்க போகிறோம். சும்மா ஒரு 2 பல்ஸ் அரைச்சிங்கன்னா போதும். லைட்டாக அது நல்லா கிரெயின் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எதோடனா நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, ஸோ அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூட 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். பாருங்கள், நீங்கள் அந்த பீசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். நான் ரொம்ப பிளெண்ட் பண்ணலை, லைட்டாக தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா அடுப்பில் வேகணும். இப்போது நம்ம சோயா சங்க்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பவுட்ரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். வீட்டில் அரைத்த கரம் மசாலா தான் நம்ம இப்போ பயன்படுத்தியிருக்கோம். நான் கரம் மசாலா பவுட்ரு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் அரைத்த மசாலா அவ்வளோ ஒரு சுவையும் டேஸ்ட்டும் செமையாக கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டனா போய் பார்த்துக்கோங்க. நான் அது கூட பெப்பரும் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைத்த கரம் மசாலாயோடைய வாசமே அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டோன்னா அது எல்லாத்தோடைய நல்லா மிங்கிள் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சோயா சங்க்ஸை. கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அடி பிடிக்காத மாதிரி பாத்திரம் வச்சுருந்தா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஓவராலாக சேர்க்கல, ஸோ கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் எல்லாமே. இதை இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக 5 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் நல்லா ஆறணும். இந்த சூடு ஆறினதுக்கப்புறம் இந்த மிக்ஸ்சரை நம்ம மிக்சியில் போட்டு திருப்பி பிளெண்ட் பண்ண போகிறோம், அரைக்க போகிறோம். ஸோ பைண்டிங்காக இது நல்லா ஒரு பைண்ட் ஆகிடணும். ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு மாவு மாதிரி ஆகிடணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் மட்டன் குஃப்தா செய்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக தெரியும். ஸோ நல்லா அந்த மாதிரி ஒரு மாதிரி பிளைண்டிங்காக ஆகிடும். ஸோ அதில் நான் ஒரு முட்டையும் கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக வரும். அதை நான் ஒரு அகலமான பொரிக்கிற கடாயில் நல்லா உருட்டி உருட்டி ஷேப் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகாமல் போட்டிங்கன்னா ஒழுங்காகவே இது வேகாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா நம்மளோட சோயா பால்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம ஈட் வித் ஜுபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்கு அதை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா குக் ஆகி செமையாக இருந்துச்சு.